வழிகளோடு கூட இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன் பரிகாரி என்று நீ அறிக்கையிட்டால், ஆண்டவரே உம்மை நான் சார்ந்திருக்கிறேன், மருத்துவர்களை அல்ல என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இந்த கால வேளையிலே அந்த வழிகளை உன்னிலிருந்து எடுத்துக் கொண்டுகிறார். உன் வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். ரபா சந்துரகலதரா ராபா ஹல்த நாசரமே லேதுனா சாபா ஹல்பலாதனா கரபோ முரா ஷரபலதரவியா. பிள்ளை சூனியத்தின் கட்டுகளினால பாதிக்கப்பட்டவர்கள் மெல்ல மெல்ல உன் கூடாரத்திற்குள்ள ஒரு கழகத்தின் ஆவி, பிரிவினையின் ஆவி என்னவென்றே தெரியவில்லை. எப்படி ஆரம்பித்தது, எப்படி இவ்வளவு தூரம் இது பிரிவினையை கொண்டு வந்தது என்று தெரியாதபடி இருக்கிற மகளே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இது சத்துருடைய கிரியையினாலே உண்டானது. இது பிள்ளை சூனியத்தின் வல்லமையினாலே உண்டாக்கப்பட்டது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையிலே அந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை சூனியத்தின் அவனுடைய கிரியைகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த காலத்துடைய கிரியைகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. வாகனத்தில் செல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது நீங்கள் எப்படி ஆகிலும் ஆக்சிடென்ட் ஆகணும். நீங்க நல்லா போறது அவங்களுக்கு பிடிக்கல, பிறருக்கு பிடிக்கல. நீ போகும் பொழுதே உன்னை பார்க்கிறார்கள், நீ வரும் பொழுது உன்னை கண்ணமிட்டு பார்க்கிறார்கள். சும்மா பார்க்கல, உனக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்து அனுதினம் உன்னை கவனிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு நான் உன்னை என் கைகளிலே உன்னை ஏந்தி செல்கிறேன். என் கரமே உன்னை ஏந்தி செல்லுகிறது. நீ எப்பொழுது விடுவாய் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ படுக்கையில் விட வேண்டும் என்று, நீ வாகனத்தில் ஏறும் பொழுது உனக்கு ஒரு பயம் வர வேண்டும் என்று உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட மந்திர கட்டை கர்த்தர் இந்த கால வேளையிலே அவர்களை இயேசுவின் நாமத்தாலே முறியடிக்கப்படுகிறது. அந்த மந்திரத்தின் வல்லமையுடைய கிரியைகளை கர்த்தர் இந்த வேளையிலே முறியடிக்கிறார். இயேசுவின் நாமத்தால் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். அடிக்கடி ஒரு குழந்தையை பார்க்கிறேன், ஒரு தாய் ஒரு குழந்தையை வச்சிருக்கிறீங்க, அடிக்கடி சுகவீனமாகிறது. அது